ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பனி குக்கிங் சேனல் 2.0. நான் உங்கள் தனுஷ். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்டில் செய்கிற மாதிரியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வளவலன்னு பேச வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 2 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே போட்ட ஸ்பெஷல் மைனஸ், அப்புறமேல பீட்சா சீசனிங், இதெல்லாம் தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்கு வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரெட்டு இந்த சீசனிங் இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம முட்டையை உரிச்சிடலாம். ஓகே, நம்ம உரிச்சாச்சு. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். இதை அப்படியே கட் பண்ணி மஞ்சள் கருவை முதல்ல தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டு மஞ்சள் கருவை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலு, ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. ஸோ மஞ்சள் கருவை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த முட்டை, ஓகே. இப்போ வெள்ளை கருவை எடுத்து வச்சிடலாம். இதோட வந்து நம்ம இந்த மைனஸை சேர்த்துக்கலாம். அதே ஸோ ஓகே, இது கூட அப்படியே கொஞ்சம் பீட்சா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விஸ்கை எடுத்துக்கிட்டு நல்லா மஞ்சள் கருவும் அந்த மயனஸும் இது பண்ணுற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ நல்லா இதை அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த மஞ்சள் கரு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடையணும் க்ரீமாக. ஸோ இப்போ வெள்ளைக்கருவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே நைஸாக வெட்டி எடுத்துருங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததை அப்படியே இதுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பீட்சா சைஸ் நீங்கள் ஓகேனா அதோட நிறுத்திக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எண்ணெயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து நல்லா இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரதுக்காக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இது போல் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது அப்படியே இது போல் மடக்கி இதாட்டம் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே ஏர் ஃப்ரையருக்கு போயிடலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை உள்ள வச்சிடலாம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் 200 டிகிரி செல்சியஸில் வெறும் 3 நிமிஷம் தான். அவ்வளோதான், நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட ரெடி பண்ண மிக்சரை பைப்பிங் பேக் மாற்றிக்கலாம். அப்படியே கரண்டிட்டு அப்படியே உள்ள வச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் வேண்டியதுதான். ஸோ ஓகே கைஸ், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு.
ஓகே. அப்படியே இது உள்ள வச்சுட்டு இது போல் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் இதை ரெடி பண்ணியாச்சு. இது போல அடுத்தடுத்ததையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ ஓகே, நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு இது பண்ணுங்க. நான் இதை என்ஜாய் பண்ணுறேன்.